நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களது நாளில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஆண்டவருடைய பாஸ்கா காலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம். என்ன அப்படின்னா இறை அழைத்தல் வாரம். ரொம்ப முக்கியமான வாரம். அதனால் இந்த நாளில் இறை அழைத்தல் பெற்றிருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும். அதனால் அருட்தந்தையர்களுக்கு, அருட்சகோதரிகளுக்கு, அருட்சகோதரர்களுக்காக, ஆயர்களுக்காக, நம்முடைய திருத்தந்தைக்காக நீங்கள் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு பணிகளை பல்வேறு தளத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள்லாம் மொழி தெரியாத மாநிலங்களில், வசதி வாய்ப்புகள் இல்லாத நாடுகளில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக நற்செய்தி பணி ஆற்றி வருகிறார்கள். சமூக முன்னேற்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. அப்போ அவர்களுக்காக நம்ம கட்டாயம் சிறப்பாக ஜெபிக்கணும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம மாதா தொலைக்காட்சியில் நற்செய்தி மலர்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் ஜீவஜோதி கலைத்தொடர்பு நிலையம் வழங்குறாங்க இல்லையா? அந்த நிகழ்ச்சி வழியே நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அவர்களுக்காக கட்டாயமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். சரிங்களா? அதனால் இது ஒரு முதலாவதாக நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன அப்படின்னா, நம்முடைய குடும்பங்களிலிருந்தும் இறை அழைத்தல் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊக்கமூட்ட வேண்டும். குழந்தைகளை மறைக்கல்விக்கு அனுப்புறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கட்டாயமாக நீங்கள் செய்யணும். இன்றைக்கி நிறையா பார்த்திங்கன்னா மறைக்கல்வி வகுப்புகளுக்கு போகாதவங்க இருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் சண்டே கூட திருப்பலிக்கு போகாமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள், குழந்தைகள் இருக்கிறாங்க. இது நல்ல ஒரு வளர்ப்பு அல்ல, நல்ல செயல் அல்ல. புரியுதுங்களா? நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய மரபு என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலே கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று என்ன? திருப்பலிக்கு செல்ல வேண்டும், மறைக்கல்வி வகுப்புகளுக்கு நம்முடைய குழந்தைகளை அனுப்ப வேண்டும். அதனால் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இறை அழைத்தல் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் அதை நாம் கண்டுணர வேண்டும், செயல்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் இந்த ஒரு பணிகளுக்காக நம்முடைய குழந்தைகளை ஊக்கப்படுத்தும். அதே போல் நம்முடைய திருச்சபையில் நம்முடைய பங்கு தந்தையர்களோ, நம்ம சந்திக்கக்கூடிய அருட்தந்தையர்களோ, அருட்சகோதரிகளோ அவர்களுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். அவர்களுக்காக சிறப்பாக அவங்களுடைய குடும்ப ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் செய்யணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குடும்பங்களில் இறை அழைத்தல் கிடைக்க நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. ஏன்னா நிறைய மாற்றங்கள் வர வேண்டும், திருச்சபை வளர்ச்சி காண வேண்டும் அப்படின்னா நம்ம அதற்கான ஒத்துழைப்பை தர வேண்டும். நம்முடைய பங்களிப்பை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் நம்முடைய திருச்சபைக்கு. சரிங்களா? அதனால் இந்த இறை அழைத்தல் வாரத்தில் நீங்கள் இதை குறித்து ஆழமாக சிந்தித்து செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய மாறா தொலைக்காட்சியின் சார்பாக. சரிங்களா? அதனால் வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். நீங்கள் மாறா தொலைக்காட்சிக்கு கொடுத்து வரும் ஆதரவிற்காக, ஜெபத்திற்காக, பங்களிப்பிற்காக தொடர்ந்து இணைந்திருக்கணும். சரிங்களா? இப்போது அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நலம் விசாரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பார்த்துடலாமா? முதல் யாருன்னு? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கோம் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை குடும்பமா சந்திக்கிறதுல. உங்க பேர்லாம் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். என் பேரு ஆரோக்கியம் நிர்மலா. பாப்பா பேரு சகாய வெரோனிகா. என் பேரு மேரி பாண்டே. அப்பா பேரு வியாகுலதாஸ் ஃபாதர். சரி. ஷைனி ஃபாதர். நிதிஷ் ஃபாதர். எங்க இருந்து பேசுறீங்க எல்லாரும்? தஞ்சாவூர். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். மெடிக்கல் காலேஜ். உங்க பங்கு ஆலயத்தோட பேர் என்ன? புனித லூர்து அன்னை ஆலயம், மங்களபுரம். மங்களபுரங்களா? சரி 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 சரி.
ஆமா சொல்லுங்க, மாதா டிவியை பற்றி சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி இல்லத்தின் இறையாட்சி ஃபாதர். மாதாவோட ஆசீர்வாதம் முழுமையா நிறைஞ்சிருக்கு ஃபாதர். எங்களுக்கு அது இல்லைன்னா பொழுதே போகாது. அப்படிங்களா? காலையில 5:30 மணில இருந்து ராத்திரி வரைக்கும் அதான். என்னென்ன நிகழ்ச்சிலாம் பார்ப்பீங்க? காலையில மாதாவுடைய இது போடுவாங்க. பூசையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபாதர். ஆ. அதுல இருந்து அப்படியே பூசை, கடவுள் வணக்கம். ம் 11 மணி வரைக்கும் இது போடுவாங்க, ஆசீர்வாதம். ஆராதனை பார்ப்போம் ஃபாதர். சரி. அப்புறம் திரும்ப கண்டினியூ ஆகும் பூசை, மதியான பூசை. அப்புறம் மாதா டாக்ஸிஸ்ல படம் போடுவாங்கல்ல ஃபாதர், ஆமாம், அது எல்லாமே கண்டினியூவா ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபாதர். மாதா டிவி பார்க்கறதுனால என்ன நன்மைகள் உங்களுக்கு நினைக்கிறீங்க? அது பெரிய ஆசீர்வாதமா நினைக்கிறோம் ஃபாதர். ஆசீர்வாதத்தோட ஊருக்கு ஊரு நம்ம வந்து நம்மளால நடந்து போக முடியாது, கோயில் வந்து இதுல காட்டுறாங்க. ஊருக்கு போகாத ஒரு கதையை தீர்த்து வைக்கிறாங்க. ஆலயம் அறிவோம் நல்லா இருக்கு ஃபாதர். ஞாயிற்றுக்கிழமையில போடுற ஆலயம் அறிவோம் நல்லா இருக்கு. அதே மாதிரி காலையில கடவுள் வணக்கத்துல போடுற முதல் சாங் எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபாதர். 1000 கதைகள் பகுதி நல்லா இருக்கும். கதைகள் 1000. மாதா டிவி பார்க்கறதுனால என்ன கத்துக்கிறீங்க? நல்லது கத்துக்கலாம். வீட்ல வந்து சந்தோஷமா இருக்கு ஃபாதர். ஜெபமாலை எப்பயும் நாங்க ரெகுலரா மாதா டிவில பண்றது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமா நினைக்கிறோம் ஃபாதர். சரி சரி. எங்க குடும்பமே பிளஸிங்கால மாதாவோட அருளால தான் ஃபாதர் இயங்கிக்கிட்டு இருக்கு. சூப்பர். பின்னாடி சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அவங்களாம் மாதா டிவி பற்றி சொல்லுங்க. நீங்கள் எதாவது பார்க்குறீங்களா? கதைகள் 1000 நான் பாப்போம் ஃபாதர். ஓகே, கதைகள் 1000 பார்ப்பீங்க. கடவுள் வணக்கம். வெரி குட் வெரி குட். குட் நைட் டாக் பாப்போம் ஃபாதர். சரி, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சொல்லுங்கள். டிவியில வர மாதா டிவியில பாருங்கன்னு சொல்லுவோம். ஏதாவது மனசு கஷ்டமா இருந்ததுன்னா அவங்க வருத்தப்படும் பொழுது நாங்க சொல்லுவோம், மாதா டிவி பாருங்க, நீங்க வீட்டுல இருந்துட்டே கேளுங்க, கசாயம் கிடைக்கும். அதுல உள்ள ஜெபமாலை ஆராதனை எல்லாம் பார்த்தா மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஃபாதர். நம்ம கஷ்டம் எல்லாம் நீங்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்குன்னே சொல்ற மாதிரி இருக்கும். ரொம்ப பிளஸிங்கா இருக்கும் ஃபாதர். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க, யதார்த்தமாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். உதய தாரகை போல அருளே நிறைந்த மமரியே, அருள் வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே, அன்பும் மரணும் செய்வோம், அன்னை உடை பின் செல்வோம், அன்பும் மரணும் செய்வோம், அன்னை உடை பின் செல்வோம், உம்மை துணையாய் கொள்வோம், என்றும் பாவத்தை வெல்வோம், அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். அருமையாக எல்லோரும் பாடினீங்க, வாழ்த்துக்கள். முழு பாடல் பாடினீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப நன்றி. ஒரு ஜெபம் செய்யலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் ஞாபக சக்தியும் ஞானத்தையும் அருள்வாராக. குடும்பங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பாராக. உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. காட் பிளெஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ ரொம்ப நன்றி. நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், ஓகேங்களா? காட் பிளெஸ் யூ. நன்றி. ஓகே, பாய். தேங்க்யூ 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 தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தஞ்சாவூர்லேருந்து சகோதரி ஆரோக்கிய நிர்மலா உடைய குடும்பத்தினர் பங்கெடுத்தாங்க. எல்லாரும் பங்கெடுத்து மாதா தொலைக்காட்சியை பற்றி அழகாக சிறப்பாகவே பகிர்ந்து கொண்டார்கள். திறந்த மனதோடு என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் பார்ப்போம்னு அழகழகாக சொன்னாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்திருங்க. உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம், சரிங்களா? ஓகே, அடுத்த அன்பரை கூப்பிட்டு நான் சரிச்சிடலாமா?
ஊடக வழி இல்லம் நோக்கி. வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னோட பேர் பிரியா பிரேம். இந்திரா நகர் பெங்களூர்ல இருந்து பேசுறோம் ஃபாதர். நான் ப்ரொஃபஷனலா ஒரு நர்சிங் ஹெட்டா இருக்கேன். ஸ்பிரிச்சுவலா நான் வந்து ஒரு கேத்தலிக் ரோசரி அண்ட் ரெலிக் கலெக்டராகவும் இருக்கேன். அப்புறம் என்னோட பங்கு வந்து ரிசரக்ஷன் பாரிஷ். வணக்கம் ஃபாதர். என்னோட பேர் பெட்ரிஷா கெல்சியா. நான் இப்போதான் என் யூஜி முடிச்சிருக்கேன். இதுக்கு மேலே பிஜி படிக்க போகிறேன். ஓகே, சூப்பர், வெரி நைஸ் டாக்கிங் டு யூ. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே இன் ஒன் லைன் வாட் யூ சே? ஃபாதர், ஒன் லைன்ல அடக்க முடியாது டெஃபினெட்லி. பட் அந்த நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். என்னோட பிரகாரம் பரலோக வாழ்வுக்கு ஒரு டைரக்ஷன் போர்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, சூப்பர். ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு? என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அது மாதிரி சொல்லணும்னு தோணும்? ஃபாதர், ஒரு இந்த பிரியா பிரேம் ஒரு 8 years பிஃபோர் வந்து இதே மாதா டிவி வழியில தான் ஒரு சர்மன் மாதா டிவில வந்து ஒரு மாஸ் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு சர்மன் மூலியமா வந்து ஐ வாஸ் லிட்ரலி டச்ட். ஸோ அந்த ஒரு பயணம் தான் ஃபாதர்ஸ். அது வந்து ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் மாதா டிவி எனக்கு கொடுத்தது. ஏன்னா அங்கிருந்து தான் என்னோட டிராவல் ஆஸ் அ ரோசரி கலெக்டர், ரெலிக் கலெக்டரா ஸ்டார்ட் ஆச்சு ஃபாதர். So today I hold about 2,100 rosaries. So I've been called as Bangalore's rosary collector and a relic collector. I have 51 relics, father, with vidavana saint odadu. So in my house I think I live with saints. So adu vandu proud ah naanga sollipo. அப்புறம் வந்து நிறைய எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்றோம் ஃபாதர். எக்ஸிபிஷன்ஸ் இந்த சென்ஸ் பாரிஷஸ்ல வந்து மாதா டிவியோட ஃபவுண்டேஷன் எனக்கு கிடைச்சதுனால இப்போ வந்து ஒரு 21 எக்ஸிபிஷன்ஸ் வந்து நான் நிறைய பாரிஷஸ்ல வந்து கண்டக்ட் பண்றேன். ரோசரி பத்தி, முக்கியமா ரோசரி பத்தி சொல்றேன் ஃபாதர். ஸோ இது வந்து எனக்கு இந்த மே மாசத்துல, முக்கியமா மே மாசம், அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் கொடுப்பாங்க ஃபாதர்ஸ் இந்த மாதா டிவில. ஸோ தட் ஹஸ் பீன் அ வெரி குட் ஃபவுண்டேஷன் ஃபார் அஸ் டு ஸ்டார்ட் திஸ் ஜர்னி அஸ் அ ரோசரி கலெக்டர். ஸோ ஐ வுட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ப்ரௌட்லி ஐ அம் டெல்லிங் தட் என்னோட ஃபவுண்டேஷன் ஸ்டெப்பே வந்து மாதா டிவி தான் ஃபாதர். ஓகே, குட் 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 நைஸ். நல்லா நிறைய விஷயங்கள், அதாவது பெரிய ஒரு விஷயமே செஞ்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் சொன்னது போல் புனிதர்களுடைய திருப்பண்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்க நல்லா இருக்குது, இனிமையாக இருக்குது. வெரி குட். ஸோ மாதா டிவியில் வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு, நிகழ்ச்சிகள் ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சிகள் அப்படின்னா சொல்லுவீங்க? என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் சொல்லுவீங்க? ஃபாதர், இந்த ஆலயம் அறிவோம்னு சொல்லிட்டு நீங்க போடுவீங்க. அதுல வந்து நாங்க இங்க கர்நாடகால இருக்கிறதுனால we are not able to go to many places. நினைச்சு போகலாம், தமிழ்நாட்டுக்கு போகலாம், இங்க அங்க போகலாம். பட் வீட்டுல இருந்துட்டே கன்னியாகுமரி சைடு ஆகட்டும், இல்ல வந்து திருச்சி சைடு ஆகட்டும், தஞ்சாவூர் சைடு ஆகட்டும், ரொம்ப அருமையான ஒரு கோயில் வந்து நிறைய இருக்கு, பார்க்க வேண்டிய கோயிலுங்க. ஸோ அதெல்லாம் வந்து டிவில இருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பர்பா இருக்கு. ஸோ அது ஒரு இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து ஜான்வரி மாசத்துல வந்து செயின்ட் ஜான் பாஸ்கோ பத்தி ஒரு ப்ரீஸ்டுமே எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்றும் ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதே நீங்க ஆகஸ்ட் மாசம் பார்த்தோம்னா செயின்ட் ஜான், என் வாழ்வில் செயின்ட் ஜான் மரியா வியானி, உங்களோட ஒரு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். அப்புறம் இன்னும் அதிகமா போனோம்னா, இன்னும் டீட்டெயிலா போனோம்னா ஆராதனை ஃபாதர், ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆராதனையில வந்து எப்படியெல்லாம் கடவுளை வந்து நம்ம துதிக்க முடியும், எப்படியெல்லாம் வந்து அவரை வந்து நேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் நாங்க சோர்வுல இருக்கிறோமோ, ஸோ இட் இஸ் ஒன்லி ரீஜெனரேட்டிங் ஃபேக்டர் எங்களுக்கு. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரீசெண்டா பாஸ்ட் அவே. இட்ஸ் பீன் 5 years. ஆனாலுமே
நாங்க எப்பெல்லாம் டவுனா இருக்குமோ மாதா டிவி தான் எங்க வீட்ல ஓடும் எப்பவுமே. மாதா டிவி கால் பண்ணும்போது இட் வாஸ் an exciting news for me. So இந்த பிளாட்ஃபார்ம்ல I would like to thank everybody that whoever has called me. So it is a very pride moment. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆராதனை பார்க்குவோம், நிறைய சர்ச் பத்தி சொல்லுவாங்க, அதெல்லாம் உட்காந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேங்க. நம்ம வீட்ல ஆல்மோஸ்ட் மாதா டிவி தான் போயிட்டு இருக்கோம். மம்மி எப்பவுமே மாதா டிவி தான் வைப்பாங்க, கூட சேர்ந்து நானும் உட்காந்து பார்ப்பேங்க. சூப்பர். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பிப்ளிக்கல் இது வந்து விவிலியம் எடுத்து வாசிங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு இது இருக்கும் கதை. சோ அதுல வந்து இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்து நமக்கு வந்து ஒரு 30 minutes சர்மன், ஒரு 1 hour பூசையில வந்து நமக்கு வந்து கொஞ்ச நாள் சர்மன்ஸ் கேட்க முடியும் நம்ம வந்து மாஸ் அட்டென்ட் பண்ணும்போது. பட் இருந்தாலுமே நம்மளோட மாதா டிவில அவ்வளோ அழகா அந்த விளக்கங்கள் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் லைக் கிவிங் அஸ் something which is ready to eat for us. And it is such a tasty thing. Word of God வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து சாப்பிட சுவைக்க it is can't explain. மாதா டிவி பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா நான் ஒரு சாட்சி. அது இப்போ நான் சொல்லி நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. மிகப்பெரிய சாட்சி. நீங்களும் நாளைக்கு ஒரு சாட்சியா நிக்கணும். ஒரு புனிதர் நிலைக்கு நம்ம வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கணும்னா இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. இது சேனலா நான் பாக்குறதே கிடையாது. நான் எப்பெல்லாம் வீட்டுல இருக்கணும், இந்த மாதா டிவி ஓபன் பண்ணிட்டேன்னா I feel I am just climbing the staircase to become a saint. அதுதான் என்னோட உள்ளத்துல எப்பவுமே ஓடிட்டு இருக்கோம். ஒரு பியூரிட்டி, ஒரு சாண்டிட்டி லைஃபுக்குள்ள கொண்டு போற ஒரு விஷயம் தான் மாதா டிவி நான் நினைக்கிறேன் ஃபாதர். அது நிறைய பேர்த்துக்கு எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய மிஸ்யூஸ் ஆகுறாங்க வித் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், என்னென்னோ வழிகள் நிறைய இருக்கு சோஷியல் மீடியால. பட் அந்த இதுக்கெல்லாம் போகாம பயனுள்ள ஒரு விதமா நம்ம பார்க்கணும்னா மாதா டிவில நிறைய வருது, நிறைய வந்து கத்துக்கலாம். அதுல முக்கியமா நான் சொன்னது வந்து இந்த ஆலயம் அறியும், இந்த வந்து ஒரு இதுவுமே ஒரு பிட்டா ஒரு குட்டி இதுவா போடுவாங்க. ஆராதனையில நிறைய கத்துக்கலாம். பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல வித் அந்த சாங்ஸே வந்து நம்ம கேட்கறதுக்கும் இங்க வந்து நம்ம கேட்கறதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு மாதா டிவில. அப்புறம் அந்த புகழ் மாலைகள் எல்லாம் சொல்வீங்க. அப்புறம் ஜூன் மாசம் இறுதிய இதுக்கெல்லாம் சொல்லும் போது யங்ஸ்டர்ஸ் ஷுட் பி இன்ஸ்பைரிங். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஜெனரேஷன் வந்து they wanted a little higher up. அவங்க வந்து கொஞ்சம் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த பழைய ராகங்கள் புதிய ஸ்டெப்ல வந்து பாடணும்னு நினைப்பாங்க, இல்ல ஒரு புது விஷயமா கத்துக்கணும்னு நினைப்பாங்க. அந்த வகையில I think Mada TV is doing the best job, I would say. So congratulations to Mada TV, and it's a wonderful channel. And எங்களுக்கு வந்து கண்டினியூஸா இங்க ரிலே கிடைக்கிறது வந்து இது பெரிய பாக்கியம் ஃபாதர். So I wish all of you all a wonderful many congratulations for doing all this a wonderful job. Okay, thank you very much. Thank you for your words and everything. பாட்டு பாடுங்க கேட்கலாம். மாசில்லா கண்ணே மாதாவே உம்மே நீசமிழ் ஆதவர் நீசரேயாவர். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. Thank you Father. Thank you so much. சூப்பர் நைஸ். ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை ஆசீர்வதிப்பாராக. எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்தருள்வாராக. அதேபோல பாதுகாப்பை ஆண்டவர் அருள்வாராக. எப்பொழுதும் உங்களோடு உடனிருந்து ஆவியால் உங்களை எப்பொழுதும் நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ தேங்க்யூ. நல்லா அருமையாக பேசுனீங்க, நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரி பிரியா அப்புறம் பெட்ரீஷியா பெங்களூர்லேருந்து பேசுனாங்க. நிறைய கருத்துக்கள் அவங்க வந்து ரெலிக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது, ரோஸ்டரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதா ரொம்ப அழகாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
கட்டாயமாக ரொம்ப நமக்கும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த கண்காட்சி மாதிரி வைத்தாங்க அப்படின்னா அதை போய் பார்த்து நிறையா கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு மினிஸ்ட்ரியாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நல்லா செய்யுங்க. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். சரிங்களா? நன்றி. இறுதியாக ஒரு அன்பருக்கு விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்கள் நலமா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் வினயன்ட்டு, இது அம்மா செல்லினன்ட்டு. அப்பா இப்போ முந்தான ஜனவரி மாதம் இருந்தாங்க. ஓகே. எங்கேருந்து பேசுகிறீங்க? அரியர் தாலுக், தாவணಗೆರೆ டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா ஸ்டேட். ஓகே, சொல்லுங்கள். மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே ஒரே வரியில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மகிழ்ச்சியாக இருக்கும் ஃபாதர், வீட்டுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பீங்க? நம்ம காலையில் 6 மணிக்கு பூசை பார்ப்போம், பாட்டெல்லாம் பார்ப்போம், ஆராதனை பார்ப்போம். கடவுள் வணக்கம், வணக்கம் வணக்கம். கடவுள் நைட்டு ஆராதனை. அந்த ஆராதனை இல்லாமல் நம்ம படுக்க மாட்டோம். ஓ, முடிச்சுதான் படுப்போம். மாதா டிவினால் என்ன குடும்பத்துக்கு நன்மைன்னு நினைக்கிறீங்க? பேஷன்ஸ் கிடைக்குது ஃபாதர், நிம்மதி கிடைக்குது. ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி. சூப்பர், வெரி நைஸ். பீஸ் கிடைக்குது ஃபாதர். மாதா டிவினால் என்ன கற்றுக்குறோம்? அப்போ அந்தந்த டைமுக்கு இது ஜெபம் செய்யணும். ஜெபம் அது ஒரு பூசை பார்க்கறதுனால ஒரு ஜோமால செய்யலாம். அது கடவுளுக்காக ஒரு டைம் கொடுக்கலான்றது ஒரு மகிழ்ச்சி கதை. ஓகே அன்பா ஓகே. இருக்கணும். அந்த டைம் வந்ததோ வேலையெல்லாம் விட்டுட்டு பூசை பார்க்கணும், ஆராதனை பார்க்கணும், 8 மணி ஜோமால பார்க்கணும். இது கரெக்ட் டைமுக்கு பதறாதது பார்ப்போம். மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நேரங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து பாருங்க. அதோட மகிழ்ச்சி, அத உடம்பு சுகம், எது ஒரு காயில இருந்தாலும் அதனால ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நம்மளுக்கு எது ஒரு காயில வந்தாலும் நம்ம அந்த ஜோமாலையில ஜெபிக்கும். 8 மணிக்கு ஜோமாலை ஓகே ஓகே. ஆராதனையில எல்லாருக்கும், உலகத்துல பாக்குறவங்க எல்லாருக்குமே நம்ம ஆராதனையில ஜெபிக்கும். நம்மளுக்கு ஃப்ரீ கிடைக்கும் ஃபாதர். இந்த கர்நாடகால சில பேருக்கு தெரியாது. அதெல்லாம் பூசிக்கோமா சொல்லுவோம், ஆராதனை பாருங்க, ஜெபம் பாருங்க, பூசை பாருங்க. கஷ்டம் இருக்காது வீட்டுல. அவங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? அதனால சில பேர் குடியெல்லாம் கம்மி பண்ணிருக்கிறாங்க. ஓ சூப்பர். சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு எல்லாம் கொடுக்குவாங்கன்னுட்டு சில பேர் சொல்றாங்க. ரொம்ப அழகா. வேலை கிடைச்சிருக்குது. அந்த நைட் ஆராதனை வருதுல்ல ஃபாதர், ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க எல்லாமே. சூப்பர் சூப்பர். வெள்ளிக்கிழமை புதன்கிழமை ரொம்ப பாசமா இருக்கு பதறு. உங்களை பார்க்கவே ஒரு மகிழ்ச்சி பதறு. எனக்கு ரொம்ப இஷ்டம் உங்களை பார்க்கணும். சரி, எனக்கும் சந்தோஷம். ரொம்ப நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் சொல்லியிருக்கிறீங்க மாதா டிவியை பற்றிலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். உன்னை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெபவேளை உன்னை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் உன்னைதான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் உன்னைதான் நாடி வந்தே. எந்தன் ஜெபவேளை உன்னை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. ரொம்ப அழகான பாட்டு, எந்த ஜெப வேலை பாட்டு பாடியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷப்படுற அந்த பாட்டு எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்களா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். சந்தோஷம். உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள். மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்து ஆண்டவர் எப்பொழுதும் பாதுகாப்பாராக. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்திருவாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை காத்து கரம் பிடித்து ஆண்டவர் வழி நடத்திடுவாராக. காட் பிளெஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ஸோ மாதா தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். காட் பிளெஸ் யூ. நன்றி. தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, பெங்களூர்லேருந்து சகோதரர் வினய், அம்மா செலீனா பேசினாங்க. ரொம்ப யதார்த்தமாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மாதா தொலைக்காட்சினாலே மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் அப்படிங்கிற கருத்துக்களை சொன்னாங்க. ரொம்ப அனுபவித்து சொல்லியிருக்கிறார்கள். ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்று பங்கெடுத்த எல்லாருமே ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மாதா தொலைக்காட்சி வழியாக எவ்வளவு பயன் பெற்றிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு, எங்களை உற்சாகம் ஊட்டியதற்கு. அதே போல் மாதா தொலைக்காட்சி வழியாக நீங்கள் பயன்பெறுவது அப்படின்று நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். சரிங்களா? சரி, இன்றைய நாளில் என்ன இறைவார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்யலாம்? யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 முதல் 10 வரை. ஆட்டுக்கொட்டில் பற்றிய உவமையை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதனால் ஆடுகளுக்கு வாயில் நானே, என் வழியாகத்தான் நீங்கள் நுழையணும், ஓகேங்களா? என்னுடைய குரலுக்கு செவி சாய்க்கும் ஆடுகள் அப்படின்னா அழகாக சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதில் என்ன இறைவார்த்தை இன்றைக்கி மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னா, யோவான் 10:10 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம மனப்பாடம் செய்யலாம். அதில் 2வது பகுதி. சரிங்களா? நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். அதனால் தன்னை கொடுப்பதை பற்றி தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லைங்களா? ஆடுகளுக்காக தன்னை கொடுக்கிறது. அதனால் நம்மளும் நம்முடைய குடும்பத்திற்காக எப்படி நம்ம கொடுக்குறோம். அதனால் கொடுப்பவர்களாக நம்ம நிறைய மாறணும். முதல்ல பெற்றுக்கொள்பவர்களாக அல்ல, நம்ம கொடுப்பவர்களாக மாறணும். அது குடும்பத்தில், நம்முடைய பங்கு தலங்களில், நம்முடைய நாட்டில், நம்முடைய சமூகத்தில் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறோம். வாட் ஐ கண்ட்ரிபியூட் டு மை ஓன் பீப்புள், மை ஓன் ஃபெலோ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். சரிங்களா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம். நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதில்ல. அதை குறித்து ஆழமாக சிந்திக்க ஆண்டவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். சரிங்களா? சரி, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொடுக்கணும், அதை நாங்கள் கேட்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசையாக இருக்கிறோம். அதற்கு இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கோங்க. 735-80-80-7 735-80-80-7 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க. நாங்கள் குறித்து வைத்துக்கொண்டு உங்களை அழைப்போம், நலம் விசாரிப்போம். சரிங்களா? அதனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வர வேண்டும், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து சொல்ல வேண்டும். அதை நாங்கள் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். சரிங்களா? அதனால் மீண்டும் உங்களை சந்திக்கலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பாவங்கள் அனைத்திலிருந்தும், அடிமைத்தனங்கள் அனைத்திலிருந்தும் நமக்கு மீட்பை தருவாராக. அதேபோல் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய் நம்மோடு வளம் வருவாராக. தூய ஆவியாரை அவர் வாக்களித்தபடியே நமக்கு அனுப்பி ஆண்டவருடைய விழுமியங்களை நினைவுபடுத்தி அதை செயல்படுத்த தூண்டுவாராக. ஆண்டவர் தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கரம் பிடித்து வழி நடத்திடுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம். அது வரைக்கும் நலமா? நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி